அவங்க சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்கன்னா, எல்லாருக்கும் அந்த வாய்ப்புகளை வந்து நம்ம கொடுத்துறோம், டிஷர்ட் போட்டு வந்துருங்க, காலையில 6 to 7 வாக்கிங்னு சொல்லிடுவாங்க. கரெக்டா பிற்படுத்தப்பட்டோர் சாமானியரின் காலில் இருக்கக்கூடிய ஷூ லேஸை கட்டி விட்டுருவான். ஒரு நுணுக்கமான வேலை தான். அவங்களுக்கு நிகரா மற்றவர்களுக்கு உயர் வகுப்பினருக்கு ஃப்ரீயா இருக்கும். இவனால அவர்களுக்கு நிகரா நடக்க முடியும். வழக்கமா வரலாற்றுல செய்த இந்த வேலையே இந்த இதுலயும் அவ்வளவுதான். அப்புறம் என்னம்பாங்கன்னா, என்ன தம்பி அவங்க எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க, நீங்க ஓட மாட்டேங்கிறீங்க, நடக்க மாட்டேங்கிறீங்க, அப்ப நீங்க உங்களுக்கு பனிஷ்மெண்ட் தான் தம்பி அப்படின்னு சொல்லி அவங்கள ஃபெயில் ஆக்குறது. அதுதான் இந்த 3ஆம் வகுப்புக்கான தேர்வு, 5ஆம் வகுப்புக்கான தேர்வு. அது வெவ்வேறு கட்டத்தில் எங்கேயாவது தாண்டி வந்துருவானோங்கிற ஒரு பயத்துல. இதை பார்த்துட்டு தான் பலர் என்ன அறிக்கைகள் கொடுத்தாங்கன்னா, என்ன அது கட் காப்பி பேஸ்ட் மாதிரி இருக்கு. ஆமாயா, அப்படித்தான் இருக்கும். இதை பிரிச்சு தெளிவா புரிஞ்சுக்கிற வாய்ப்பு நம்ம சமூகத்துக்கு, தமிழ் சமூகத்துக்கு ஒரு சிறப்பு. அது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா அவர்கள் தேசிய கல்விக் கொள்கை அறிவிக்கப்பட்ட பொழுது தன்னுடைய மறுப்பை தெரிவித்திருந்தார். இது கவனமாக கையாளப்பட வேண்டியது, இது மத யானை என்று தெளிவாக சொல்லியிருந்தார்.